எங்க வீட்ல நாங்க 2 பொண்ணு, எனக்கு அக்கா இருக்கா. நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம் தான். ஆனாலும் என் அப்பா அம்மா எங்களை கஷ்டம் இல்லாம ஓரளவுக்கு படிக்க வச்சு வளர்த்தாங்க. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவ ரொம்பவே நல்லா இருக்கா. 5 நாள்ல எனக்குமே அலைன்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். என் ஹஸ்பண்ட் ரொம்ப குடிப்பாரு. அதெல்லாம் மறைச்சிட்டு போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே பிரச்சனை தான். எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டே இருப்பாரு. என் மாமியார் கிட்ட எல்லாம் கேட்டா இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் பெருசு பண்ணாத அப்படின்னு என்ன திட்டுவாங்க. என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொன்னா அவங்களும் இப்பதானே கல்யாணம் ஆச்சு, போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. இதுக்கிடையில கொஞ்ச நாள் குழந்தையுமே இல்ல. அதை வச்சு நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. என் கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. என் ஹஸ்பண்ட் எப்படி அப்படின்னா எந்த ஒரு ரசனையுமே இல்லாத ஒருத்தர். குழந்தைய ரசிக்க மாட்டாரு, குழந்தைய தூக்க மாட்டாரு. அவரோட கான்சென்ட்ரேட் முழுக்கவே சம்பாதிக்க, குடிக்க, இது மட்டுமே வேலையா வச்சிருப்பாரு. இப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல சரியாயிரும், கொஞ்ச நாள்ல சரியாயிரும். நானும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டே இருந்தேன். என் வீட்டுல இருக்கும்போது அக்காவும் நானும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். காசு பணம் அவ்வளவா இல்லைனாலும் நிம்மதி நிறையவே இருந்துச்சு. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோனையும் நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையா என்னோட வாழ்க்கை மாறிடுச்சு. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. இனி ஒரு கேர்ள் பேபியுமே பிறந்துச்சு. படிப்பு செலவு பண்ண மாட்டாரு.